வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நூல் அறிமுகம் பகுதியில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் மாயா டீச்சரின் மந்திர கம்பளம். இந்த புத்தகம் என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் குழந்தையா இருக்கிறப்ப, குழந்தைன்னு சொல்ல முடியாது, சிறுமியாக இருக்கும்போது இந்த நூலில் வர்ற கதைகள் சுட்டி விகடனில் தொடராக வந்துச்சு. அப்போது எனக்கு புத்தகம் வாங்கும் வசதியெல்லாம் அப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இரவல் புத்தகம் வாங்கி அந்த கதைகளை வாசிப்போம், சுட்டி விகடனை வாசிப்போம். அப்படி வாசிக்கும்போது இந்த கதைகள் என்னுடைய மனதில் நல்லா பதிஞ்சிருச்சு. ஒரு உடல்நிலை சரியில்லாத சிறுவனுடைய உடம்புக்குள்ளே போவாங்க. அப்போ அங்கே அந்த இரத்த வெள்ளையணுக்கள், சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள் இருந்துட்டு வெளியிலேருந்து வந்த ஒரு ஆப்ஜெக்டை இது நம்ம உடலுக்கு எதிரின்னு நினச்சி சாப்பிட போகும். இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ இந்த கதையாக படிக்கும்போது என்னுடைய மனதில் நல்லா பதிஞ்சிருச்சு. அடிக்கடி கனவுல கூட வரும், நான் யாரோ உடம்புக்குள்ள ஒரு பிளட் செல் மாதிரி போய் என்னை வெள்ளையணுக்கள் துரத்துற மாதிரியெல்லாம் கூட நான் யோசனை பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் வந்துக்கிட்டு பத்மாவதி மா அப்படின்னு புனைப்பெயர் வைத்து எழுதுகிற பத்மாவதி அம்மா அவர்களால் எழுதப்பட்டது. எனக்கு என்ன மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா, ஹெர்ஸ்டோரிஸில் என்னுடைய புத்தகம் வந்த அதே செட்டில் இந்த மாயா டீச்சரின் மந்திர கம்பளமும் வந்திருக்கு. முதல்ல எனக்கு தெரியலை, ஆனால் புத்தகத்தை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் ஏங்க இது இருந்துட்டு சுட்டி விகடனில் வந்தது தானே அப்படின்னு சொல்லி வேமா போய் நிவேதா லூயிஸ் அவர்களிடம் கேட்டேன். அவங்க ஆமாம் அதுதான் அப்படின்னு சொல்லதும் எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. நம்ம வியந்து ரசித்த ஒரு புத்தகத்தோட ஆசிரியரோடு சேர்ந்து நம்மளுடைய புத்தகம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த கதைகளை இப்போ ஹெர்ஸ்டோரிஸ் புத்தகமாக கொண்டு வந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, மிகவும் பாராட்டுதலுக்குரியது. நீங்கள் புத்தக கண்காட்சி போனீங்கன்னா ஹெர்ஸ்டோரிஸ் அரங்கில் மாயா டீச்சரின் மந்திர கம்பளம் புத்தகத்தை வாங்க மறக்காதீங்க. மிக்க நன்றி.